சார், இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது மிட் நைட் பிரியாணி. இது நைட்டில் சாப்பிட்றது சேஃபா? வணக்கம். இன்றைக்கி டேட்டில் வந்து நிறைய காலேஜ் பசங்க ஒரு 20s to 27, 28 இருக்க பசங்க நைட்டில் போயிட்டு ஒரு 11 o'clock 12 o'clock போய்ட்டு பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா குருமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க, பக்கெட் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. 5:30 மணி 6 மணிக்கு கடை சாத்தி நீங்கள் வீட்டுக்கு போகணும். அந்த டைமில் வந்து உங்களுடைய பாஸ், உங்கள் மேனேஜர் வந்து இந்த வேலை முடிப்பா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு ஏற்படும். அதே மாதிரி நம்ம குடலுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படும். மூளைக்கு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்ம குடலுக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ குடலுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் நைட் 10 மணிக்கு மேலே தான் நம்ம குடலுக்கு ரெஸ்ட்டு. ஸோ லேட் நைட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, அது வந்து பிரியாணி ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், மிக்சர் ஆகட்டும், எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மோரோவர் இந்த மாதிரி நீங்கள் வந்து லேட் நைட்டில் ஃபுட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அல்சர், செரிமான கோளாறு, கான்ஸ்டிபேஷன், வயிற்று வலி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைம் சாப்பிட்டுக்கோங்க. லேட் நைட் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க.